எல்லாருக்கும் வணக்கங்க. அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் சொல்லித்தர போகிறேன். அதாவது ஸ்டஃப்டு பிரிஞ்சால். இது எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக செய்வாங்க. நான் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு வடநாட்டு ஸ்டைலில் ட்ரெடிஷ்னலாக எப்படி செய்கிறாங்களோ அதை நான் சொல்லி கொடுக்க போகிறேங்க. முதல்ல அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? பாருங்கள், நான் ஒரு 14-15 கத்திரிக்காய், நல்ல கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது அதுக்கு மல்லித்தூள் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. சோம்புத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். சீரகத்தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், ட்ரை மேங்கோ பவுடர் அதாவது அம்ச்சூர் அது ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன். இப்போது இது செய்முறை பார்த்துடலாங்க. கத்திரிக்காயை நம்ம என்ன பண்ணலாம், நான் இந்த காம்போடையே போடுவேன். அது போட்டால் தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி 2ஆக ஊற்றுருக்கோம், இது பிரிச்சுருக்கோம் இல்லையா, அது உள்ளே பார்த்துக்கோங்க பூச்சி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கத்திரிக்காயில் பொதுவாகவே பூச்சி இருக்கும் இல்லையா, இப்படி 4ஆக பிரிச்சுக்கணுங்க. பாருங்கள், இப்போ நம்ம இதை குறுக்கால வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா. அடுத்தது நம்ம இந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கலாங்க. மல்லித்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகாத்தூள், அடுத்தது ட்ரை மேங்கோ பவுடர், அடுத்தது உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் நம்ம இப்போது கைவிட்டு நல்லா சரிசமமாக பெசரிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இப்படி இருக்கு இல்லையா, இப்படி நிரப்புங்க, ஃபில் பண்ணிக்கணும். அடுத்தது இப்படி கிராஸில் எடுத்துகிட்டு ஃபில் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம இது ஸ்டஃப் பண்ணி வச்சிட்டோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிறேங்க. இதில் எண்ணெய் எவ்வளோ வேணுமோ அது ஊற்றிக்கலாம். ஒரு 14-15 கத்திரிக்காய் அதிலேயே ஃப்ரை ஆகணும் இல்லையா, அதனால் நம்ம ஒரு நல்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். சூடானோடனே நம்ம இந்த சீரகம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சீரகத்தை அதில் போடலாம். சீரகத்தை போட்டு வாசனைக்கு பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாங்க. ரொம்ப சுவையாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் சின்ன பொண்ணு 2வது பொண்ணு இருக்காங்கல்ல மேகா, அவங்க எத்தனை செஞ்சாலும் அவங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, அதில் இருக்கிற மசாலா வேணுமா அப்படிம்பாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், இதில் பாருங்கள் கொஞ்சம் மசாலா மீந்திருக்கு இல்லையா, இந்த மசாலாவை எடுத்து வச்சுருக்கேன். என்ன பண்ணுவேன், இதுக்கு மேலே கடைசியில் தூவி விட்டுருவேன். நல்லா இவ்வளோ மசாலா தேரும், அது அவங்க சாப்பிடுவாங்க, ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இப்போ பாருங்கள், சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஒவ்வொரு கத்திரிக்காயும் அப்படியே போடலாங்க. அதில் இப்போது இந்த மசாலாவையும் தூவிட்டு, அது நிறைய மசாலா இருக்க ரொம்ப நல்லாயிருக்கும். இது போட்டு நம்ம என்ன பண்ணலாம், நல்லா பெரட்டிங்க. சிம்மில் வச்சு மூடி விட்டுறலாம். இங்கே பாருங்கள், நல்லா சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடிடலாங்க. இப்போ நம்ம இந்த மூடி வச்சுருக்கோம் இல்லையா, இது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற தண்ணி சொட்டு சொட்டாக இறங்கிங்க. அது கத்திரிக்காய் நல்லா பக்குவமாக வெந்துடும். அது தவிர நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் பக்குவமாகணும், நல்லா ஃப்ரை ஆகணும், டீப் ஃப்ரை ஆகணும்னா இது பாதியிலேயே இந்த மூடி வெந்தோடனே, கத்திரிக்காய் பாதி முக்கால்வாசி வெந்தோடனே எடுத்துடணுங்க. எடுத்துட்டு அந்த கத்திரிக்காயை பெரட்டி நம்ம நல்ல பக்குவமாக வதக்கி எடுக்கலாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். பூரிக்கு நல்லா இருக்கும், சப்பாத்திக்கு நல்லா இருக்கும், ரச சாதத்துக்கு பொருத்தமாக இருக்கும். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதத்துக்குமே நல்லா இருக்குங்க. நடுவில் எடுத்து பார்த்துக்கலாங்க. ஆஹா, நான் சொன்னேன்ல, அந்த மூடி வச்ச அந்த மூடியோட பட்டு தண்ணி, அதில் இருக்கிற தண்ணி பட்டு ஓரளவுக்கு வெந்திருக்கும்னு சொன்னேன் இல்லையா, பார்த்தீங்களா பக்குவமாக அழகாக வந்திருக்கு. இந்த மசாலாலாம் பாருங்கள், நடுவில் நிறைய மசாலா இருக்கு பாருங்கள். இதெல்லாம் அப்படியே இந்த சப்பாத்தி கூட இல்லை, சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த மசாலா. நீங்கள் பாருங்கள், திறந்தே வச்சு இது கொஞ்சம் வறுத்துக்கலாங்க. கொஞ்சம் இது ஃப்ளேம் ஹையில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ வெந்துருச்சு பாருங்கள். வெந்ததுக்கு நம்ம இப்படி அதுக்கி பார்த்தோன்னா பாருங்கள், வெந்ததுக்கு அடையாளம் தெரியுது. இப்போ திறந்து வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா காஃபி ப்ரௌனில் ஆயிடணுங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நல்லா வேகமும் செஞ்சுருக்கு. இப்போ நான் அடுப்பை அணைச்சி மாற்றிடுறேங்க பாத்திரத்துக்கு. பாருங்கள், எண்ணெய் கத்திரிக்காய் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. எண்ணெய் கத்திரிக்காய்
இல்லையா? சரி, இன்னைக்கு நீங்க எல்லாம் இது பார்த்துட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இப்போவே போய் செய்யணுன்ற ஒரு எண்ணம்லாம் தோணியிருக்கலாங்க. இது போன்ற பல்சுவையான எங்களுடைய இசை மற்றும் சமையல் நிகழ்ச்சிகள், இன்னும் நிறைய கருத்துக்கள் எல்லாம் வெளிப்படுத்துகிறோம். இதில் என்ன, அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் வெளிப்படுத்த போகிறோங்க. நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.